பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழ்நாட்டிற்கு 944 கோடி நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக ஒதுக்கிய மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. வெள்ள பாதிப்பு குறித்த மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு கூடுதல் தொகை விடுவிக்கப்படும். முதற்கட்டமாக 944 கோடி நிதி விடுவிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மத்திய குழு சந்திப்பு. பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ள நிலையில் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினர். மழை பாதிப்புக்கு 6675 கோடி வழங்க மத்திய அரசிடம் பரிந்துரை செய்ய வேண்டும். மத்திய ஆய்வுக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளது. 33 பேர் உயிரிழந்த நிலையில் ராணிப்பேட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் பணி தொடக்கம். மாவட்டம் முழுவதும் 1,95,983 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க திட்டம். திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் நிதி மற்றும் நிவாரணம். 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் தரமில்லை என்பதற்கு தென்பெண்ணை ஆற்று பாலம் ஒரு சான்று. திருவண்ணாமலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்டவன் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகியவை இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 3 இடங்களையும் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவித்தது புதுச்சேரி அரசு. சென்னை பல்லாவரம் பகுதிக்குட்பட்ட வார்டுகளில் குடிநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணி தீவிரம். கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அனைத்தும் சரியாக நடந்தால் அரசு எதிலும் தலையிடாது. கோயில் சொத்துக்களை அதிக அளவில் திமுக அரசு மீட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கவில்லை. அவதூறு பரப்பினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டன்பாளையத்தில் 3 படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. மதவெறி, சாதிவெறி கொண்டோரின் எண்ணம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நிறைவேறாது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அம்பேத்கரின் சிந்தனைகளை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் பேச்சு.
வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்த புகாரில் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக இபிஎஸ் தொடர்ந்த வழக்கு. சேலம் நீதிமன்ற ஆணையை எதிர்த்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். கோவை வனப்பகுதியில் நடக்கும் மண் கொள்ளை தொடர்பான விசாரணை சரியான திசையில் பயணிக்கவில்லை. சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை ஆய்வு செய்ய வேண்டியது அரசின் கடமையில்லையா எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி. பதிவுத்துறையில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 1984 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. கார்த்திகை மாத சுபமுகூர்த்த நாளை ஒட்டி ஒரே நாளில் 238 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அறிக்கை. எம். எஸ். சுப்பலட்சுமி பெயரில் பாடகர் டி. எம். கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க தடை விதித்து பிறப்பித்த உத்தரவு. மியூசிக் அகாடமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. முல்லை பெரியாறு அணைப்பகுதிக்குள் தளவாட பொருட்களை அனுமதிக்காத கேரள அரசு. தமிழக கேரள எல்லையான குமுளி பகுதியை நோக்கி விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தமிழ்நாட்டில் வருகிற 11, 12 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆயிரத்து 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கும்பகோணம் துக்காட்சி ஆபத்சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது. தொன்மை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தியதற்காக அங்கீகாரம் வழங்கி கௌரவிப்பு. திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி கோயில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் நிறைவு விழா கோலாகலம். புனித நீராடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சபரிமலையில் நடிகர் திலீப் சிறப்பு தரிசனம் செய்ததற்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்கவும் தேவஸ்வம் போர்டுக்கு விளக்கம் கேட்டு உத்தரவு. சம்பு எல்லைகளில் தடுப்புகளை உடைத்தெறிந்து முன்னேறிய விவசாயிகள். போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் 6 விவசாயிகள் காயம். பேச்சுவார்த்தை நடத்தாமல் டெல்லிக்கு செல்ல அனுமதி மறுப்பதையே சம்பு எல்லையில் விவசாய சங்க தலைவர்கள் கேள்வி. நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் நினைவு தின விழா. குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை. வடகிழக்கு இந்தியாவின் பாரம்பரிய தயாரிப்புகளை காட்சிப்படுத்திய அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சி. டெல்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. 9ஆம் தேதி வரை மக்களவை ஒத்திவைப்பு. வித்தியாசமான முறைகளில் அரசியல் செய்யப்படுவது வினோதமாக உள்ளது. நாடாளுமன்ற இருக்கையில் பணம் கண்டெடுப்பு குறித்து காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி பதில். நாட்டில் 85 PM ஸ்ரீ பள்ளிகள் மற்றும் 28 புதிய நவோதயா பள்ளிகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சிகரெட் பாக்கெட்டுகளை போன்று ஸ்மார்ட் போனிலும் எச்சரிக்கை வாசகம் வெளியிட ஸ்பெயின் அரசு முடிவு. குழந்தைகளை அதிக நேரம் போன் உபயோகிப்பதிலிருந்து தடுக்கும் வகையில் நடவடிக்கை.
இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 44 ஓவர்களில் 180 ரன்கள் எடுத்து ஆல் அவுட். ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டார்க் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் டிசம்பர் 8ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு.